பிரதமர் குற்றம் சாட்டியது திமுகவை தான், தமிழர்களை அல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்திருக்கிறார். பிரித்து இந்த தேசத்தில் உள்ள மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்ல, இந்துக்களிடம் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்துக்களையும் பிரித்து பார்ப்பது ஸ்டாலின் அவர்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா, பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம், பாகுபாடோடு பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழர்னு சொல்லல. இன்று நாங்கள் சொல்கிறோம், என்னமோ தமிழர்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்களே கிடையாது. நீங்க வேணா கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை எம்பிக்கள்ல எத்தனை பேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பச்சை தமிழர்கள் எத்தனை பேர் எடுத்து பாருங்க. நாங்க அப்படி வேறுபடுத்தி பார்ப்பதே கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் பீகாரி. நேரு என்ன சொன்னார்? நேரு, பீகாரிகள் அறிவில்லாதவர்கள், அறிவற்றவர்கள், அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வேலையை அவங்க பறித்துக் கொள்கிறார்கள் என்று நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தயாநிதி மாறன் என்ன சொன்னார்? சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்? இன்னைக்கு பீகார்காரங்க கிளீன் பண்ணி டேபிள் துடைக்க தான் லாய்க்கானவர்கள், பாத்ரூம் கழுவுறதுக்கு லாய்க்கானவர்கள் இப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? பாராளுமன்றத்தில் போய் நாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கோமூத்திரம் குடிக்கிற மாநிலங்கள்னு சொன்னீங்களா இல்லையா? ஆக நீங்க வேற்றுமைப்படுத்தி அவர்களை பீகார்னா பான் பராக்கு விற்கிறதுக்கு தான் அவன் ஆகும், அவனுக்கு அறிவே இல்லை சொன்னது யாரு? எல்லாம் சரித்திரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆக திமுக தான் சொன்னார். உடனே தமிழர்கள், அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது தான் வைக்கப்படுகிறது, தமிழர்கள் மீது அல்ல. தமிழ் மக்கள் அந்த பீகாரி மக்களோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர்ல பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, அவர்களை எல்லாம் இணைத்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வேற்றுமைப்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல. தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள், வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்திலையும் சொல்லல. திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லுங்க. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து சொன்னதை, தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு எனது வடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் தமிழர்கள் தான், நீங்க எல்லாரும் தமிழர்கள் தான். திமுக இருக்கிறவங்க மட்டும் தமிழர்கள் கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள். இன்னைக்கு நம்ம தமிழர்கள் பீகார்ல வேலை செய்யறாங்க, டெல்லியில வேலை செய்யறாங்க, மும்பையில வேலை செய்யறாங்க. எல்லா தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க தமிழர்கள் தான். இன்றில் இருந்து நான் சொல்றேன், ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு வேறானவர்கள், தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் குத்தகைக்காரங்களும் திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக 8 கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஸ்டாலின் அவர்களின் அந்த பதிவிற்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாதிரி இந்த நாட்டிற்கு ஒற்றுமையை விதைப்பவர் வேறு யாரும் இருந்தது கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பிரதமர் திமுகவை தான் குற்றம் சாட்டினாரை தவிர தமிழர்களை அல்ல என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் திமுகவில் இருப்பவர்களில் பாதி பேர் தமிழர்களே கிடையாது என்றும், பீகாரிகளை நேரு, தயாநிதி மாறன் போன்ற அமைச்சர்கள் அவமதித்தார்கள் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த தேசத்தில் பிரிவினையை ஏற்படுத்துபவர்கள் திமுகவினர் என்றும், கோமூத்திரம் குடிப்பவர்கள் பீகாரிகள் என்று திமுகவினர் வேறுபடுத்தி வருவதாகவும் அவர் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் குறித்தான விமர்சனத்திற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்.
திமுகவினர் குறித்து பேசிய கருத்தை தமிழர்கள் குறித்து பேசியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு தனது கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.